நான் எவ்வளோ நேரம் காட்ட போகிறேன்னு எனக்கு தெரியாது. இதை யாரும் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. பார்க்க அழகாக இருக்கும், அவ்வளோதான். இதில் ஒன்றும் பிரயோஜனம்லாம் ஒன்றும் இல்லை. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் வந்து ஆர்கனைஸ் பண்ணுற வீடியோ தான் காட்ட போகிறேன். ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருந்தது, ஒரு மணி பிளான்ட் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது. சரி, அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்திருக்கேன். மார்னிங் எழுந்திரிச்சோடனே எனக்கும் சரி பையனுக்கும் சரி காஃபி வேணும். அவர் எனக்கு முன்னாடி எழுந்திரிச்சிட்டார். இன்றைக்கி காஃபி போட்டுட்ருக்கிறாரு. இதில் நீ பாலெல்லாம் ஊற்றிக்க மாட்டேன்? ஏன் எங்கள் மாதிரி இந்தியன் காஃபி குடிச்சா என்ன நீ? ஆக்சுவலி பால் ஊற்றிக்காமல் வெறும் காஃபி குடிக்கிறது தான் நல்லது இல்லையா? நல்லதில்லை, நாங்கள் குடிக்கிற அளவுக்கு பேடு கிடையாது. ஆனால் சர்க்கரை கம்மியாக போட்டுக்கணும், கரெக்டா? இல்லை சர்க்கரை இல்லாமல் குடிக்கணும். சியர்ஸ். குட் மார்னிங். காலையில் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க. மார்னிங் வந்து மாவு போடுற வேலை இருந்தது. ஸோ கிரைண்டர் செட் பண்ணி மாவு போட்டுட்டு இருந்தேன். ஏதாவது ஒரு வேலை முடிச்சுட்டு காஃபி குடித்தா எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு வேலை முடிச்சுட்டு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுக்கிறது, இல்லை மாவு போடுறது, இல்லை குக்கரில் பருப்பு வைக்கிறது, ஏதாவது ஒன்று முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காஃபி குடிக்கிறேன்னா பிடிக்கும் எனக்கு. ஒரு வேலை அட்லீஸ்ட் முடிஞ்சுது அப்படி சொல்லிட்டு. இந்த காஃபி மிஷின் பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. எனக்கு இப்போ அது லிங்க்கு கிடைக்கல. சும்மா நான் வந்து ஆன்லைனில் வந்து மில்க் ஃப்ராத்தர் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். இதில் வந்து தேவையான பால், டிக்காஷனு, தேவையான சர்க்கரை போட்டுட்டு இதை ஆன் பண்ணி விட்டால் போதும், காஃபி ரெடி ஆயிரும். மறுநாள் எனக்கு ஒரு ஆர்டர் இருந்தது. அதனால் போய் காஸ்கோ போயிட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்தோம். அன்றைக்கி வந்து தேர்ஸ்டே, அதனால் நான் வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டேன். பசங்களுக்கு வந்து அங்கே டர்க்கி சாண்ட்விச் நல்லாயிருக்கும், அது மட்டும் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் லஞ்சுக்கு. இது வீடியோ எடுக்கணுமா? வேணாம். இது வந்து பூனைங்களுக்கு லஞ்சு. கடைக்கு போயிட்டு வந்தோன்னே பயங்கரமாக பசிச்சுது. காஸ்கோவில் வந்து இந்த மொசரலா ஸ்டிக்கு ஃப்ரோசன் அது வாங்கிட்டு வந்தேன். சரி, அதை ஏர் ஃப்ரையரில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு, இந்த சாஸ் ஆக்சுவலி நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணுங்கள். ரேஞ்ச் இருக்குல்ல, ரேஞ்ச் கொஞ்சம், ஹாட் சாஸ் கொஞ்சம், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்.
காலையில் காஃபி போட்டேன்ல அது நிறையா இருந்தது, அதில் கொஞ்சம் மட்டும் வச்சுருந்துட்டு நான் காஃபி அடிக்ட்டுங்கிறதுனால அடிக்கடி குடிப்பேன். ஸோ வந்து அந்த குடிக்கிற குவான்டிட்டி வந்து கம்மி பண்ணிட்டேன். சரி ஒரு காஃபி எடுத்துகிட்டு பாதி பாதியாக குடிக்கிறது மாதிரி. இந்த இந்த மொசரலா ஸ்டிக்கு வந்து ஃப்ரைடாக இதுக்கும் அந்த காஃபிக்கும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் எனர்ஜி ஏற்றிட்டு அப்புறம் வேலை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்கேன். நாளைக்கு ஒரு பார்ட்டி ஆர்டர் இருக்குது. கொஞ்சம் ஐட்டம் செஞ்சு கேட்டிருக்குறாங்க. அதனால போயிட்டு இந்தியன் ஸ்டோரில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். தயிர் வந்து ரைத்தாக்கு வேணும். நான் யூஸ்வலி வந்து வீட்டில் உர ஊற்றி தான் யூஸ் பண்ணுவேன். பட் திடீர்னு சொன்னதுனால இன்றைக்கி ஊற்றலாம், ஆனால் நிறையா வேணும். அதனால் இது கொஞ்சம் வீட்டில் ஊற்றுனது கொஞ்சம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் பண்ணுவேன். அப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் இன்றைக்கி ப்ராசஸ் பண்ணி வைக்கணும். அப்புறம் வந்து பூண்டு உரித்து வச்சுருக்கேன். நாளைக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு இன்றைக்கி ரெடி பண்ணி வைக்கணும். பச்சை மிளகாய், கேப்சிகம் 1, அப்புறம் கொஞ்சம் கோவக்காய், கொஞ்சம் வெண்டைக்காய். இது வந்து வீட்டுக்கு. இது பேர் வந்து பைன் கோனு. இது வந்து இது பார்க்க அழகாக இருக்கும், அவ்வளோதான். இதில் ஒன்றும் பிரயோஜனம்லாம் ஒன்றும் இல்லை, வாசனையும் ஒன்றும் வராது. எனக்கு இது பார்க்கலே இந்த ஷேப்பு, இந்த பூ மாதிரி இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து எங்கே போனாலும் ஒரு ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தோம், நெவேடாக்கு போயிருந்தோம். அந்த வேலை வந்து சும்மா கொஞ்சம் வீடியோஸ் எடுக்கலாம் சொல்லிட்டு இறங்கி எடுக்கும்போது கீழே கொட்டி கிடந்தது. யூஸ்வலி அந்த ஃபாரஸ்ட் ஏரியாலாம் இருக்குல்ல, அது மாதிரி இடத்துல இது கீழே கொட்டியிருக்கும். இதில் முள் வேறு இருக்கும். எனக்கு ரொம்ப இது மாதிரி குட்டியாகவும் குட்டியாக தான் யூஸ்வலாக நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும். இது மாதிரி ரொம்ப பெரிய ட்ரீயில் வந்து இது மாதிரி பெரிய பைன்கோன் பேர் பைன்கோன் தான் நினைக்கிறேன். நான் அப்படி தான் நினச்சி வச்சுருக்கேன். ஓகே, பைன்கோன் இருக்கும். எனக்கு இது மாதிரி பெரிய பார்க்கும்போது ஆசையாக இருக்கும். ஹியூஜாக இருக்கிறத பார்க்கல ஆசையாக இருக்கும். ஏற்கனவே வந்து எங்கேயோ ஒரு ஸ்னோவில் போகல ஒரு 4 இடத்த காமிக்கிறேன் பாருங்க. அங்கே மேலே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து இங்கேருந்து பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்குது. ஆக்சுவலி வந்து அதுவும் பெருசு தான். அங்கே ஒன்று வச்சுருக்கேன், இங்கே 2 வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு பக்கத்தில் இதை வைக்க போகிறேன். இது என்ன ஒரு ஹாபின்னு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. அது பார்த்தீங்கன்னா அது க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது மாதிரி அந்த பைன் ட்ரீ மாதிரியே இருக்கும். குட்டி ட்ரீ ஒன்று இருந்தால் அப்படி இருக்கும். அது வந்து பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரியே இருக்குது பாருங்கள். அதனால் பிடிக்கும் எனக்கு ரொம்ப. பைன் கோன் செட் பண்ண போகிறேன். ஓகே, இதில் வந்து 2 இதையும் இது 2 அந்த சைடு வச்சலாம், இது 2 இங்கே வைக்கலாமா? இதில் முள் வேறு இருக்குது, குத்துது. அந்த சவுண்டு வந்து மைக்கு செயினில் வரிசை சவுண்டு வருது. அது நான் நெக்ஸ்ட் டைம் கேர்ஃபுல்லாக இருக்கேன். ஐயோ, இது பெருசாக இருக்கும் போல இருக்கே, இடிக்குமா? ஓகே. உள்ள அங்கே நான் இது வச்சுருக்கேன்டா, அப்புறம் என்ன கட்டை போட்டு இது உள்ளே வச்சிடவா? ஆஹா, இதுக்கு ஒரு கட்டை வேணுமே. இது இந்த எலக்ட்ரானிக்ஸ்லாம் வரும்ல, அந்த தெர்மக்கால், அதை நான் வந்து தூக்கி போடாமல் கொஞ்சம் வச்சுருப்பேன். இது மாதிரி அதுலலாம் தெரியுதா, கீழே போட்டு அது மேலே தான் வச்சுருக்கேன். ஹைட்டு அது வந்து பள்ளமாக இருக்குது அந்த இடம். ஸோ வந்து இப்போ நேராக வச்சுக்கலாம்ல. ஸோ ஆமாம், இந்த சைடு ஒன்று இந்த சைடு லேட்டாக நிற்கும் தானே. ஓகே, இப்படி வச்சா நிற்கும்ல. ஓகே,
சூப்பரா. இப்போ அதை மேலே வச்சா ஹைட்டு தெரியும். உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இதை வந்து சும்மா வச்சோன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ கீழே போயிடுச்சு பாருங்க. இல்லை தெரியல. இப்போ வந்து நான் வந்து இதை போட்டு அது மேலே வைக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஆல்ரெடி இப்படி ஒரு பாக்ஸ் போட்டு தான் வச்சுருக்கேன் நான். இதை வந்து கார்னர் வச்சிடலாம். இது சென்ட்ராதி, இது சென்டராக இருக்கா? இந்த இதுக்கு சென்டராக இருக்கா இல்லை இன்னும் கொஞ்சம் தள்ளணுமா? இல்லை இது வந்து இந்த இதுக்கு சென்டராக இருக்கா சொல்லு. அதுக்கப்புறம் ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், சின்னதை வச்சுட்டு கார்னரில் பெருசு வைக்கலாமா இல்லை எப்படி? இது பெருசு, இங்கே வச்சுட்டு சின்னது வைக்கலாமா இல்லை சின்னதுலேருந்து பெருசு பண்ணதான் நல்லா இருக்கும்? ஓகே பாரு, இப்போ பாரு இடிக்குது பாரு, அவ்வளோ ஹைட்டாக இருக்கு. அப்படியா? ஓகே. எத்தனை வாட்டி குத்திக்குவேன் அதில், ஒரே முள்ள அத்தனை வாட்டி குத்து. ஓகே ஓகேயா, சாஞ்சிருச்சா? இப்போ சாஞ்சிருக்கா? அது ஷேப்பே இப்படி தான் இருக்குது இப்போ. ஓகே, இதை யாரும் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. நான் வந்து சேஃபாக தான் பண்ணிகிட்ருக்கேன். இதை பிடிச்சிக்கிறேன் பாருங்க, பிடிச்சிட்டு சேஃபாக தான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வந்து இதை வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. கொஞ்சம் லெஃப்ட் வந்துருச்சு, அது பரவாயில்ல. ஆனால் இந்த சைடு இங்கே வந்து ஒரு கட்டை இருக்குது. ஸோ வந்து நம்ம பேஸை தள்ள முடியாது ரொம்ப. இது கீழே பற்றியா இப்படி இருக்குது, அதனால தான் நம்மளுக்கு இப்போ நிற்க மாட்டேங்குது. ஆஹா, அப்படியே இயற்கையில் கிடைச்ச மாதிரியே வைக்கலான்னு பார்க்குறேன், எதுவும் மாற்றாம. எங்கடா போச்சு? ஐயோ, எங்கே போச்சு அது? அவ்வளோ தூரமாக போயிடுச்சு. ஆமாம், இது பாரு எவ்வளோ அழகாக இருக்குன்னு வைக்கிறதுக்கு. ஓகே, ஓரளவு இப்போ சிமெட்ரிக்காக இருக்கா இல்லையா? ஓகே, அப்போ சரி. அப்படியே அந்த இது இப்படியே நான் தாண்ட முடியாது. ஸோ இறங்கி தான் ஏறணும். அப்பா படப்படன்னு இருக்கேன். இந்த சைடு சுத்தமாக இடம் இல்லை வரேன். ஓகே, இப்போ இந்த பொம்மைக்கு சென்டர் சொல்லுங்க. இது ஓகேயா? கீழே ஒன்று மேலே ஒன்று இருக்கா? ஓகேயா? இந்த இது எடுத்து கூட. ஓகே, இப்போதான் கண்ணு தெரியுது ஆக்சுவலி. இது பெருசு, மீடியம், குட்டி, அடுத்து குட்டி, அடுத்து குட்டி. இது அந்த சைடு இந்த ஸ்டூல் போட்டு பண்ணியிருந்தா ஈஸியாக இருந்திருக்கும் நம்மளுக்கு. ஆனால் ஸ்டூல் போடுறதுக்கு இடம் இல்லை. ஓகேயா? எப்படா முடிஞ்சிச்சு? அந்த ஒன்றே ஒன்று அந்த சைடு வச்சுட்டு வந்துடுறேன். ஐயோ, தண்ணியாக வேறு இருக்குடா, வலிக்கிட்டு உள்ள போகிறேன். ஐயோ, அதிகமாக இருக்கு. ஓகேயா? யாரும் என்னை வீடியோவில் திட்டக்கூடாது சரியா? இது வந்து ஒன் டைம் இப்படி அரேஞ்ச் பண்ணிட்டோன்னா அதோட வேலை முடிஞ்சுது. கரெக்டாக இருக்கா? அதுவும் இது சிமெட்ரிக்காக இருக்கா இல்லை இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைக்கணுமா? அப்படா பாருங்க, அது இதை தூக்கி கீழே போடுங்க, அப்போ தான் இறங்க முடியும் என்னால். ஓகே, ஏன்டா அவ்வளோ தூரத்துக்கு தள்ளி போட்டிருக்க? எப்படி இறங்குறது? ஓகே, இங்கே பாருங்க, சேஃபாக இறங்கிட்டேன்.
யாரும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. கீழே விழுந்தீங்கன்னா என்னை திட்டக்கூடாது யாரும், சரியா? இதெல்லாம் அவங்கவுங்க ஓன் ரிஸ்க்கு. நான் வந்து என் பையனை பக்கத்தில் வச்சுட்டு தான் நான் பண்ணேன், ஓகேவா? ஒரு எமர்ஜென்சினா டக்குன்னு கூப்பிடுறதுக்கு, ஓகேயா? சரி, தேங்க்யூ ஆதி. இங்கே பாருங்கள், ஓரளவு செட் பண்ணிட்டேன். இது ஒன்று. இந்த மணி பிளான்ட் வந்து சின்ன செடியாக வச்சேன். இப்போ பாருங்க, மேலேந்து மாடியிலேருந்து வளர்ந்து அடி கீழே இருக்குது. இது வந்து போகையில் வரையில் தடுக்குது அப்படி சொல்லிட்டு இதை வேறு இடத்துக்கு மாற்றணும். இப்போது இன்னொரு இது வந்து அப்படியே இறங்கி இங்கே போகுது கீழே. ஸோ இப்போ வந்து இதை வந்து வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும். இந்த கிளிப்ஸ் நான் மெயினாக எதுக்கு போட்டேன்னா, நம்ம ஒரு வேலை வந்து ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு ஆரம்பிப்போம். அன்னைக்குன்னு பார்த்து ஏதாவது வளன்னு இழுத்துட்டே இருக்கும். அதனால் பரவாயில்ல, நம்ம வந்து அதுக்கு வந்து கிவ் அப் பண்ணாமல் ஏதோ அந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டை செட் பண்ணிவிட்டு முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிளிப்ஸ் சேர்த்தேன். எவ்வளோ நான் அது வந்து மேலே வைக்கிறது ஒரு 5 நிமிஷம் வேலைன்னு நினச்சேன். எனக்கு வந்து அது ஒரு 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதை செட் பண்ணி இதை செட் பண்ணி அது விழுந்து இது விழுந்து ஏறி இறங்கி எனக்கு வந்து அவ்வளோ டைம் ஆயிடுச்சு அது. பட் இருந்தாலும் முடித்தோன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிது, அப்பாடா முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் கோவப்படாமல் கொஞ்சம் பொறுமை இழக்காமல் வேலையை முடிச்சிடலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒன்று இருக்குது. இது கொஞ்சம் வளரட்டும், அதுக்கப்புறம் இதை ஏதாவது பண்ணலாம். அடுத்து இங்கே ஒன்று இருக்குது. இந்த இடத்துல தான் வைக்கலான்னு பார்க்குறேன் மணி பிளான்ட்டை. ஸோ இங்கே ஜன்னல் இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிலும் வரும். ஸோ இப்படியே மேலே ஏற்றி விட்டு அப்படியே கொண்டு போயிடலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து வீட்டில் மட்டும் கிடையாது, வெளியிலேயே நம்மளுக்கு சில வேலைங்க நடக்கும்போது இப்படி தான் கடுப்பேற்றுற மாதிரி ஏதாவது நடக்கும். அப்பையும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு போடா அப்படி சொல்லிவிட்டு கிவ் அப் பண்ணிவிட்டு திரும்பி வராமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு வேலையை முடிச்சுட்டு வரணும். அதுவும் வந்து நம்ம கற்றுக்கணும். இந்த டாஸ்கில் வந்து நான் நிதானத்தை கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலி வந்து செடி அந்த பொம்மை வைக்கிறதெல்லாம் வேறு விஷயம். செடி வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும். ஸோ நம்மளோட ஸ்பீடுக்கு அதை வந்து இழுக்க முடியாது. ஸோ பொறுமையாக நிதானமாக ஏறி இறங்கி இந்த வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். இதுலேயும் நம்மளுக்கு எவ்வளோ பொறுமை இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக திங்ஸுக்கு ஏற்றபடி நம்மளோட நிதான லெவல் மாறுற மாதிரி மனுஷங்கக்கிட்டேயும் அந்த நிதானத்தை கடைப்பிடிக்கணும். எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தவங்க டக்குன்னு கோவம் வந்து, ஒருத்தவங்க பொறுமையாக இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அவங்களோட லெவலுக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கணும். என்ன திடீர்னு அட்வைஸில் இறங்கிட்டேன்னு நினைக்காதீங்க. எவ்வளோ நேரம் தான் நீங்களும் சாங்கு கேட்பீங்க, அதெல்லாம் நான் நடுவில் ஏதாவது பேசலாம் சொல்லிட்டு பேசிகிட்ருக்கேன். மணி பிளான்ட் வந்து புஷ்பின் வச்சு அந்த கொடியை ஏற்றி விட்டு அது நிற்காது. அதனால் அதுக்கு வந்து இந்த ட்வைன் நூல் இருக்கு இல்லையா, அது வச்சு லைட்டாக கட்டணும். தண்டு வந்து ஹர்ட் பண்ணாத அளவுக்கு கட்டணும். ஸோ நிற்கும், ஸ்டேபிளாக நிற்கும். ஸோ ஃபார் இந்த 3 கொடியையும் அப்படி ஏற்றிருக்கேன். 2 கொடி வந்து இப்படி லெஃப்ட் சைட் போக வச்சுட்டு இந்த கொடியை ரைட் சைட் போக வைக்கலான்னு பார்க்குறேன்.
இது பார்த்தீங்கன்னா 2 கொடி ஏற்றிட்டேன். ஒரு கொடி ஏற்றி லெஃப்டில் வருதா, இன்னொரு கொடி இங்கே இருக்குது. இந்த 3ஆவது கொடியை ஏற்றி இந்த சைடு வரலான்னு பார்க்குறேன். அதுக்குள்ளே என்ன பார்த்தீங்கன்னா வேர்த்து வலிச்சிருச்சு, கழுத்தெல்லாம் வேர்த்துச்சு. ஏறி இறங்கி அத்தனை வாட்டி. ஓகே, பார்க்கலாம், ஃபினிஷ் பண்ணுவேன்னு காமிக்கிறேன். இந்த வேலை ஸ்டார்ட் பண்ணல எனக்கு தெரியும் இது கொஞ்சம் வேலை இழுக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு அடியாக தள்ளி நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு புஷ்பின் போடணும், அதுக்கப்புறம் வச்சு கட்டணும். அது வந்து ஹைட்டாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் எக்கி தான் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம நிதானத்தில் இருக்காது. எனக்கு தெரியும் இது கொஞ்சம் டைம் எடுக்கும்னு தெரியும். அதுக்கு ரெடியாக தான் வந்தேன் நான். இந்த மாதிரி வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சமையலை ஃபஸ்ட்டு முடிச்சிடுங்க. ஏன்னா இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம போய் சமைக்க முடியாது. ப்ளஸ் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு சமையலை முடித்து வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு போய் சாப்பிட்றலாம். நல்லா பண்ணியாச்சா? இன்னும் இதை எடுத்துட்டு அங்கே ஆக்சுவலி பார்ட்டிக்கு சமைக்கிற குக்கிங் வீடியோவும் இதில் இன்க்ளூட் பண்ணலான்னு தான் நினச்சேன். பட் இதுவே வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு. அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். இந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். ஒரு திரியாக முடிச்சிட்டேங்க. இந்த ஷோல்டரெல்லாம் போச்சு. ஏறி வந்து இப்படி வந்து கட்டுறதுனால ஷோல்டர் பயங்கர வலி. அது பரவாயில்ல. இது உங்களுக்கு வந்து வீடியோவில் நான் எவ்வளோ நேரம் காட்ட போகிறேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது முடிக்கிறதுக்கு எனக்கு 1 hour ஆயிடுச்சு. பாருங்கள், வேட்டு வலிஞ்சு. ஆனால் நல்லா ஒர்க் அவுட் தான். இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணல, இது ஒர்க் அவுட்டாக எடுத்துக்க வேண்டியது தான். ஆனால் காட்டவா ஃபினிஷிங்க? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இப்படி கீழே போட்டு வச்சுருந்தேன்னே. ஸோ 3 கொடி பெருசாக இருக்குது இப்போதைக்கு. ஸோ 2 வந்து இந்த சைடு ஏற்றுற மாதிரியும் 1 வந்து ரைட்டில் போகிற மாதிரியும். ஸோ வந்து நம்ம அது வந்து அவ்வளோ நேரம் கீழே தொங்கிட்டு இருந்ததா. ஸோ கொஞ்சம் ஃபேமாக தான் இருக்குது, நம்ம இஷ்டத்துக்கு வளைக்க முடியாது. ஸோ அதுக்கு ஏற்றபடி நான் பண்ணியிருக்கிறேன் இந்த சைடு. ப்ளஸ் இந்த சைடு ரைட்டில் போகிறது பார்த்திங்கன்னா இப்படி போய் வளைஞ்சி இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. இதுக்கு மேலே அப்படியே கொண்டு போகிற மாதிரி ஐடியா. பார்க்கலாம், வளர அப்படியே பின் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ இப்போதைக்கு தான் நல்லா இருக்குல்ல. அந்த சைட் படிக்கு மேலே போகும்போது நீ எப்படி மாட்டுவேன்? இவரோட கேள்வி என்னன்னா, இந்த படிக்கு மேலே போகையில் நீ என்ன பண்ணுவ அப்படின்ட்டு. பெரிய சரி, இங்கெல்லாம் வரும்போது ஐயோ ஆமாம் அதை நான் பிளான் பண்ணவே இல்லையே. சரி பார்க்கலாம். இதை தாண்டி இங்கே வரையில் இங்கே வந்து கீழே வந்து இது என்ன பேர் என்ன, கீழே வந்து இப்படி படி இருக்குது. ஸோ நம்மளால் வந்து மேலே ஏற்ற முடியாது. பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம், என்ன ஆக போகுது. ஓகே, இல்லைன்னா அப்படியே திரும்ப யூட்டர்ன் போட்டு கொண்டு வந்துடுவேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் கொஞ்சம் நேரம் போய் டென்னிஸ் விளாண்டுட்டு வந்தோம். நான் கூட கொஞ்சம் டென்னிஸ் விளையாடுவேன். இது வந்து நான் வீடியோ எடுத்ததுனால நான் விளையாண்டதை வந்து காமிக்க முடியல. இன்னொரு வீடியோவில் நான் விளையாடுறதை காமிக்கிறேன்.